தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், அந்தர் பல்டி அடித்த புகழேந்தி கதரும் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தற்சமயம் ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் இனிமேல் அதிமுக காரர் கிடையாது, திமுகவை சேர்ந்த ஒரு நபர். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், அதிமுகவிலே ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் என விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். ஜெயலலிதா அம்மையாருடைய ஆசை எங்களுக்குத்தான் இருக்கிறது, எம்ஜிஆருடைய ஆசை என்பது எங்களுக்குத்தான் இருக்கிறது, நாங்கள் தான் உண்மையான தொண்டன், எங்கள் உடம்பில் ஓடுவதுதான் உண்மையான ரத்தம் என சொல்லிக் கொண்டிருந்த நபர் தற்சமயம் திமுகவிலே இணைந்திருக்கிறார். அதாவது பதவிக்கு பணத்திற்கும் ஆசைப்பட்டு தான் நமது திமுகவிலே ஓபிஎஸ் இணைந்திருப்பதாக அதிமுக குற்றம் சாட்டிக்கிட்டு வர்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே, அதாவது அதிமுகவிற்கு துரோகம் செய்து விட்டார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி நேற்றைய தினம் புகழேந்தி அவர்கள் கூட அதிரடியான ஒரு தகவலை செய்தியாளர் சந்திப்பிலே சொல்கிறார். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓபிஎஸ் நிலைமை என்பது, அதாவது அவருடைய எண்ணங்கள் என்பது சரியான முறையில் இல்லாததன் காரணமாக அவர் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது எனக்கு முன்பே தெரியும். அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவரை விட்டு அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என புதிதாக ஒரு அணியை உருவாக்கினோம். ஆனால் அந்த அணியில் இருப்பவர்களை கூட ஓபிஎஸ் கெடுத்து விட்டார் என திடீரென அந்தர் பல்டி அடித்து பேசியிருக்கிறார் நமது பெங்களூரு புகழேந்தி அவர்கள். அதிலேயும் கூடுதலாக அதிமுகவிற்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்றவர் நமது புகழேந்தி அவர்கள். அந்த தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்று இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும், இல்லை என்றால் இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று வழக்குகளை தொடுத்தவர் புகழேந்தி. அப்படிப்பட்ட புகழேந்தர்கள் நேரம் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் பார்த்தால், திடீரென ஒரே வழியாக அந்தர் பல்டி என்பது அடித்திருக்கிறாராம். அதாவது புகழேந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதன் பேரில் தான் வழக்குகள் என்பது தொடுத்தோம். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மீது பொதுச்செயலாளர் வழக்காகட்டும், இரட்டை இலை வழக்காகட்டும், அனைத்து வழக்குகளையுமே நமது ஓபிஎஸ் சொல்ல பேச்சை கேட்டுத்தான் நாங்கள் அனைத்தையும் தொடுத்தோம். ஆனால் இறுதியிலே எங்களை புறம் நட்டாற்றிலே விட்டுவிட்டு சேராத இடத்தில் போய் சேர்ந்து கொண்டார் நமது ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி நமது புகழேந்தர்கள் அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதிலையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, ஓபிஎஸ் உடைய மகனாகட்டும், அதே போல தற்போது இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனாகட்டும், அது மட்டும் இல்லாமல் வைத்திலிங்கம் போன்றவர்கள்லாம் திமுகவிலே இணைவதற்கு ஓபிஎஸும் மிக முக்கியமான ஒரு காரணமாகத்தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களிலே திமுகவிற்காக அதிமுகவை தவறாக பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் என்பதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் திடீரென புகழேந்தி ஓபிஎஸ் சொல்லித்தான் நாங்கள் செய்தோம், என்னுடைய பங்கு எதுவும் கிடையாது என பேசியிருப்பது, அந்தர் பல்டி அடித்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.